வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அவைலபிலிட்டி ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவைலபிலிட்டியில் இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் வச்சு கேட்டால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 1 kilogram ஆஃப் ஹேர் இஸ் கண்டெய்ன்ட் இன் அ பிஸ்டன் சிலிண்டர். ஸோ மாஸ் கொடுத்துட்டாங்க 1 kg. ஒரு பிஸ்டன் சிலிண்டரில் 1 kg ஆஃப் ஏர் இருக்குது. assembly at 10 bar pressure. ஸோ ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க P1 10 bar pressure. அப்புறம் அதுக்கான டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க T1 500 Kelvin. the piston moves outwards, வெளி பக்கமாக போகுது, அந்த ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுக்கான ப்ரெஷர் 2 bar pressure P2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கான டெம்பரேச்சர் 350 Kelvin டெம்பரேச்சர் T2 கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அசியூம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து 1 bar ப்ரெஷரு 290 Kelvin கொடுத்துட்டாங்க. என்விரான்மெண்டலில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, 1 bar இருக்குது. அப்போ P0 வந்து 1 bar, T0 வந்து 290 Kelvin. ஓகேங்களா. ஆல்சோ மேக் கேல்குலேஷன்ஸ் ஃபார் அவைலபிலிட்டி இன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஸோ கிவன் எழுதியாச்சு. இப்போது அவைலபிலிட்டி இன் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபார்முலா, ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஃபைனல் கேட்டால் 2 ஃபார்முலா இருக்குது அவைலபிலிட்டிக்கு. ஸோ Ψ1 is equal to M into Cp, constant pressure, temperature 1 minus surrounding temperature, constant pressure ln T1 by T0 minus R constant ln P1 by P0. இப்போ M value 1 கொடுத்துட்டாங்க மாஸ். இந்த Cp எப்பயுமே இந்த 1.005 தான் எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஜென்ரல் வேல்யூ. T1 வந்து கிவன் டேட்டா பார்த்து எழுதணும் 500, T0 கிவனை பார்த்து எழுதணும் 290, Cp இது கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.005, ln அப்படி எடுத்து எழுதிங்க. T1 ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், அப்புறம் சரௌண்டிங் டெம்பரேச்சர் 290, இதை எடுத்து அப்படியே சப்மிட் பண்ணுங்கள் கிவனை பார்த்து. ஆருக்கு எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0.287, இது ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே எல்லா சம்முக்குமே. ln P1 by P0. ஸோ ப்ரெஷர் 1 எவ்வளோ, ப்ரெஷர் சரௌண்டிங் ப்ரெஷர் எவ்வளோ, அதை எடுத்து கிவனை பார்த்து எழுதுங்க, அவ்வளோதான். எழுதிட்டு இப்போ முக்கியமான ஸ்டெப் இருக்குது. 1 into anything 1 தான் வரப்போகுது. ஸோ அந்த 1 இதுக்கு அப்புறம் போட தேவையில்லை. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும், -290. இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. இதுக்கு லான் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னா கேல்குலேட்டரில் LN இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை போட்டு 500ன்னு டைப் பண்ணிவிட்டு டிவைடட் சிம்பிள் போட்டு 290 டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்கும் லான்க்கு. இது அப்படியே எடுத்து எழுதுங்க. இதுக்கும் அதேமாரி போடுங்க, லான்க்கு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் கேல்குலேட்டரில். அவசரப்பட்டு இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க, இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர், இது கூட மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். ஸோ மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர். இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கான அவைலபிலிட்டி 535.386 kJ. நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி இன் ஃபைனல் ஸ்டேட். இப்போது Ψ2 ஈக்குவல் டு, ஸோ இது எப்போ வந்து செகண்ட் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு M into Cp T2 minus T0 Cp ln T2 by T0 minus R ln P2 by P0. இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Mனா மாஸ், கிவனை பார்த்து எழுதுங்க 1. Cp இது எப்பயுமே ஜென்ரல் வேல்யூ 1.005, கிவனை பார்த்து எழுதுங்க. செகண்ட் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு, சரௌண்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கிவனை பார்த்து எழுதணும் 290. இந்த Cp வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்பயுமே, ln T2 செகண்ட் டெம்பரேச்சர் பை அப்புறம் சரௌண்டிங் டெம்பரேச்சர் மைனஸ் இந்த R வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.287, ln ப்ரெஷர் செகண்ட் ப்ரெஷர் என்ன, சரௌண்டிங் ப்ரெஷர் என்ன, கிவனை பார்த்து அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி பண்ணோம், 1 விட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ அந்த 1 விட்டுடலாம். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த 290 எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இதுக்கு கேல்குலேட்டர் லான் போடணும், 350 டிவைடட் பை 290 போட்டோம்னா இந்த ஆன்சர் வரும். ப்ரீவியஸாக சொன்னாலும் எப்படி லான் பண்ணணும் கேல்குலேட்டரில். நெக்ஸ்ட்டு இதுக்கும் லான் போடுங்க, இதை எடுத்து இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் போட்டு பண்ணிங்கன்னா 2.9 வரும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து Ψ2, இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கான வேல்யூ. இது நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மேக்ஸிமம் ஒர்க். மேக்ஸிமம் ஒர்க்னா என்னது, Ψ1 minus Ψ2. ஸோ Ψ1ஓட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கணும், மைனஸ் Ψ2ஓட வேல்யூ. 2 ஸ்டெப்பு கண்டுபிடிச்சோம்ல, இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட், அதை எடுத்து ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் மேக்ஸிமம் ஒர்க்.
180.736 கிலோஜூல். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். கிவன் கரெக்டாக எழுதி சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள், மொக்க ப்ராப்ளம். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ். Next third page. Next fourth page. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த appropriate playlist. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.